رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஜுஸு அம்முடைய சூறாக்களிலே மூன்றாவது சூறாவாகிய சூரா அபஸவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சூரா அபஸை பொறுத்தவரையிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவுடைய ஆரம்ப காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தஅவா செய்கின்ற போது அவருடைய ஆரம்ப காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறக்கூடிய இதாக இந்த சூரா அமைந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தஅவா இந்த உலகத்துக்கு சென்று அடைய வேண்டும், இந்த தஅவாவை நபி அவர்கள் பரப்புவதற்கு அவர்களுக்கு யாராவது உறுதுணையாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும், ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதிலே அதிகம் கரிசனை காட்டியவர்களாக இருந்தார்கள். எல்லாம் நபி அவர்களுடைய நோக்கம் இந்த தஅவா இது சரியான முறையிலே இந்த பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நபி அவர்கள் அந்த கவனத்திலே மக்கா காபிர்களிலே முக்கியமான பிரமுகர்களை நபி அவர்கள் அவர்களோடு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலரிடத்திலே மார்க்கத்தை அவர்கள் ஏற்பதற்குரிய சில அறிகுறிகள் விளங்கியது. அல் வலீத் இப்னுல் முகைரா, அதே போன்று வேற அந்த மக்கா அவர்கள் குர்ஆனை அவர்கள் கண்டு பிரமித்தார்கள், அதை நபி அவர்கள் அறிந்தார்கள். எனவே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய சில அறிகுறிகள் இருக்கின்றது. எனவே இவர்களோடு பேசி இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்பார்களாக இருந்தால் இவர்களுக்கு கீழ் இருப்பவர்கள், அதே போன்று இவர்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள், அதன் மூலமாக இஸ்லாம் பலம் பெறும் என்ற நோக்கத்திலே நபி அவர்கள் அவர்களுடைய ஒரு இஜ்திஹாத் அமைப்பிலே அவர்கள் அந்த தஅவா பணியை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்ற ஒரு பலவீனமான சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூப் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அவர்கள் கண் விளங்காதவர்கள், நபி அவர்கள் என்ன பணியில இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் நபி அவர்களை கண்டு நபி அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நபி அவர்களிடத்திலே அவர்கள் வந்து கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த இடத்திலே சங்கடப்படுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மக்கா காபிர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பலவீனமானவர்களை அவர்கள் ஒதுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் அந்த பலவீனமானவர்களோடு சேர்ந்திருக்கவர்களை அவர்கள் ஏளனம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்ததன் காரணமாக நபி அவர்கள் பயப்படுகின்றார்கள். நான் இந்த பிரமுகர்களுக்கு முகம் கொடுக்காமல் இந்த பலவீனமான சஹாபிக்கு நான் முகம் கொடுத்து அவர் விஷயத்திலே கவனம் செலுத்துவேனாக இருந்தால் இவர்கள் என்னை விட்டு சென்று விடுவார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள் என்ற பயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து அவர்கள் கடுகடுக்கின்றார்கள், அவர்கள் புறமுதுகு காட்டுகின்றார்கள். இந்த சமயத்திலே அல்லாஹு தஆலா இந்த சூரா அபஸையை இறக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சபப் நுசூலாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூப் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழர் அவர் யார், அவர் எப்படியான சிறப்புகளை கொண்டவர் என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழரை பொறுத்தவரையிலே இவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சாச்சாவின் மகனாக அவர்களுடைய மாமாவின் மகனாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இவர்கள் சிறு வயதிலே பார்வையை இழந்ததாக அறிவிப்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்களே ஆரம்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அந்த சிறப்பை உடைய ஒரு நபித்தோழாக இருக்கின்றார்கள். அவருடைய சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்துக்கு வருகின்றார்கள். அப்போது அஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக வருகின்றது, மத்தா தஹப பஸருக்க, உங்களுடைய கண் பார்வை எப்போது சென்றது? அவர்கள் கூறுகின்றார்கள், வான குலாம், நான் ஒரு சிறுவனாக இருக்கின்ற போது என்னுடைய கண் பார்வை சென்றது என்று கூறுகின்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுசியிலே கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா அஹத்து கரீமத அப்தி லம் அஜித் லஹு பிஹா ஜஸாஅன் இல்லல் ஜன்னா, நான் ஒரு மனிதனுடைய மிகவும் சங்கைக்குரிய மிகவும் பெருமதியான அந்த 2 மாணிக்கங்களை நான் எடுப்பேனாக இருந்தால் அதற்கு நான் சொர்க்கத்தை தவிர வேறொரு கூலியை நான் கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த ஹதீஸை அறிவித்ததாக அந்த ஹதீஸிலே வருகின்றது. எனவே அந்த ஒரு சிறப்பை அந்த ஒரு சிறப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு செய்தியாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த அஹ் இந்த சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சூரா அபஸவின் மூலமாக அந்த கண்டித்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா இருந்தார்கள். மர்ஹபன் பிமன் ஆத்தபனி ஃபீஹி ரப்பி, அவர்கள் கூறுவார்கள், மர்ஹபன், நல்வரவாகட்டும், பிமன் ஆத்தமனி ஃபீஹி ரப்பி, என்னுடைய ரப்பு எவர் விடயத்திலே என்னை கண்டித்தானோ அவருடைய வருகை நல்வரவாகட்டும் என்று நபி அவர்களை வரவேற்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அந்த சஹாபியை, அந்த கண் தெரியாத சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களுக்கு செல்லுகின்ற போது அவர்களை மதீனாவுக்கு பொறுப்பாளராக நியமித்து விட்டு செல்லுகின்ற வளமை நபி அவரிடத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 13 யுத்தங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பாக நியமித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மதீனாவுக்கு பொறுப்பாளராக இருந்து எஞ்சி இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் தொழுகையை நடத்துகின்ற அந்த சிறப்பை கொண்ட ஒரு நபித்தோழராக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த நபித்தோழருக்கு நபி அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பு என்னென்று பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு அதான் கூறக்கூடிய பொறுப்பை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதான் சொல்லுகின்ற பொறுப்பை நபி அவர்கள் வழங்கி இருந்தார்கள். அவர்கள் பொதுவாக கண் பார்வை இழந்தவர்களுடைய குரல் அழகான குரலாக இருக்கும். எனவே இந்த நபித்தோழருடைய அவர்கள் அழகான குரலை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அதான் கூறுகின்ற அந்த பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றிருந்ததை பார்க்கின்றோம். நாங்கள் சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், நோன்பு காலங்களிலே நபி அவர்கள் கூறுவார்களாம், பிலால் அதான் சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்கள், எதுவரைக்கும் என்றால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் அதான் கூறும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் கண் விளங்காதவராக இருந்ததன் காரணமாக சஹாபாக்கள் அவர்களுக்கு சொல்வார்களாம், சுபஹுடைய நேரம் ஆகிவிட்டது, எனவே அதான் கூறுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் கூறுவார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகின்றது, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் என்றுதான் ஆரம்பத்திலே அந்த சூரா அன்-நிசாவிலே வருகின்ற அந்த வசனம் இறங்குகின்றது. அப்போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஐ ரப்பி அன்சில் உஸ்ரி, ரப்பே என்னுடைய இறைவனே என்னுடைய உஸ்ரை, என்னுடைய தங்கடத்துக்கு ஏற்றவாறு ஒரு குர்ஆன் வசனம் இறங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த சமயத்திலே கைரு உலி தரரி என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்குகின்றது. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலி தரரி வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற குர்ஆன் வசனம் மறுபடி மாற்றி எழுதப்பட்டதாக அந்த குர்ஆன் வசனத்தை எழுதிய நபித்தோழர் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த 2 வசனங்களுக்கும் இடையிலே மினல் முஃமினீன் வல் முஜாஹிதீன் என்று சொல்லக்கூடிய 2 வசனங்களுக்கு இடையிலே கைரு உலி தரரி என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்கியதாக அவர்கள் கூறுகின்றார்கள். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், முஃமின்களிலே யுத்தத்துக்கு செல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும், வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கின்ற வசனம். எனவே அதன் இடையிலே கைரு உலி தரரி, தங்கடத்துக்கு உரியவர்களை தவிர, தங்கடத்துக்கு உரியவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அதிலே குறிப்பாக கண் பார்வை இழந்தவர்களை தவிர என்கின்ற அந்த விடயம் வருகின்றதை பார்க்கின்றோம். எனவே அந்த விடயமும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே இறங்கியதாக சொல்லப்படுகின்றது.
அப்படி இருந்தும் கூட அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும், ஷஹாதாவை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்திருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே காதிசியா என்று சொல்லக்கூடிய பாரசீகர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு பிரமாண்டமான ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு யுத்தம் செய்ய முடியாது, எனவே என்னுடைய கையிலே கொடியை தாருங்கள், நான் கொடியை சுமந்து கொள்கின்றேன். இதுஃபா இலையல் லிவாஅ ஃபஇன்னி அஅமா லா அஸ்ததி அன் அஃபிர் வஅகீமூனி பைன ஸஃபைன். நான் ஒரு கண் பார்வை இழந்தவராக இருக்கின்றேன், எனவே என்னால் யுத்தம் செய்ய முடியாது, அதே போன்று நான் புறமுது காட்டியும் ஓட மாட்டேன், என்னை இரண்டு சப்புகளுக்கும் இடையிலே என்னை நிறுத்தி வையுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கொடியிருந்தவர்களாக அந்த யுத்தத்திலே ஷஹீதான சஹாபாக்களுக்கு இடையிலே அந்த நபித்தோழர் அவர்களும் ஷஹீதானார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. எனவே இவ்வளவு சிறப்பை கொண்ட ஒரு நபித்தோழராக இந்த நபித்தோழர் இருக்கின்றார்கள். அதிலும் ஒரு பெரிய சிறப்பாக அல் குர்ஆனுடைய ஒரு சூரா அவருடைய இடத்தில இறங்கி இன்று வரைக்கும் நாங்கள் அவரை நினைவு கூறுகின்ற ஒரு நபித்தோழராக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்ற சஹாபாக்கள் போன்றே அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர்களும் அவர்கள் ஆரம்பமானவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் முதலாக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதன் பின்னால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அந்த மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்ற அன்சாரிகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்ததாக வரலாறு சொல்கின்றது. எனவே இவ்வளவு சிறப்பை கொண்ட ஒரு நபித்தோழரை பற்றி, அவருடைய விடத்தில இறங்கிய ஒரு சூறாவை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த சூறாவிலே நாங்கள் முதலிலே பார்க்கின்றோம் அபஸ வதவல்லா. அபஸ என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை வெறுக்கின்ற நேரத்திலே அவருடைய முகத்திலே தோன்றுகின்ற அந்த உணர்வு, அந்த எக்ஸ்பிரஷனை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கடுகடுத்துக் கொண்டார்கள். வதவல்லா, அதே போன்று புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அமா, கண் இழந்த அந்த கண் பார்வை அற்றவர் வந்த போது அவர் கடுகடுத்துக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த மக்கா பிரமுகர்களோடு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வருகின்றார்கள். அதை கண்டு நபி அவர்கள் கடுகடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, இந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலா அந்த நபித்தோழருடைய விடயத்தை முக்கியப்படுத்தி கூறுகின்றான். வமா யுத்ரீக, நபியை அறிவித்தது என்ன, லஅல்லஹு யஸக்கா, அந்த நபித்தோழர் உங்களிடத்திலே கேட்டு படிக்கின்ற அந்த விடயத்தை வைத்து அவர் தூய்மை பெற முடியுமாக இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாதா? அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா, அல்லது அந்த நபித்தோழர் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை அவர் எடுத்து அதன் மூலம் அவர் நினைவு கூறி அந்த நினைவு கூறல் அவருக்கு பிரயோசனம் அளிக்கும், அப்படி இருக்கும் என்றது உங்களுக்கு தெரியாதா என்று கூறிவிட்டு அம்மா மனிஸ்தகனா, இவனெல்லாம் செல்வ செழிப்போடு இந்த தஅவா வேண்டாம் என்று அவன் தேவையற்றிருக்கின்றானோ ஃபஅன்த லஹு தஸத்தா, நீங்கள் முகம் கொடுக்கின்றீர்கள். அவரிடத்திலே என்னோடு பேசுங்கள், என்னுடைய விடயத்தை கேளுங்கள் என்று நீங்கள் கரிசனை காட்டுகின்றீர்கள். வமா அலைக்க அல்லா யஸக்கா, அந்த பிரமுகர், அந்த உங்களிடத்திலே முக்கியம் என்று நீங்கள் கருதுகின்றவர் வமா அலைக்க அல்லா யஸக்கா, அவர் தூய்மை பெறாமல் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தீமையும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் ஒரு நபியை பொறுத்தவரையிலே அவருக்கு வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், ஒரு நபிக்கு உடைய பொறுப்பு என்ன என்று சொன்னால் அவர் எத்தி வைப்பதுதான். அதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இது இரண்டின் மூலமாக அந்த நபியை கொண்டும் கிடைக்க போவதில்லை. குறிப்பாக அவர் அந்த தஅவாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நபிக்கு எந்த பாவம் ஏற்பட போவதில்லை. எனவே அந்த விடயத்தை இங்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். வமா அலைக்க அல்லா யஸக்கா, அவர் தூய்மை பெறாமல் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் ஏற்பட போவதில்லை. வமா அலைக்க அல்லா யஸக்கா, அது அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா அந்த நபித்தோழரை பற்றி கூறுகின்றான். வஅம்மா மன் ஜாஅ யஸ்ஆ வஹுவ யக்ஷா,
فأنت عنه تلهى உங்களிடத்திலே விரண்டோடியவராக வருகின்றாரோ வஹுவ யக்ஷா அவர் அல்லாஹ்வை பயந்தவராக இருக்கின்றார் ஃபஅன்த அன்ஹு தலஹா நீங்கள் அவரை விட்டும் நீங்கள் வேறு விடயத்திலே நீங்கள் செயற்பட்டவராக வேறு விடயத்திலே நீங்கள் ஈடுபட்டவராக அவரை நீங்கள் புறமுது காட்டியவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ எவர் உங்களிடத்திலே ஓடோடி வருகின்றார் வஹுவ யக்ஷா அவர் பயந்தவராக இரையச்சமுள்ளவராக வருகின்றார் ஃபஅன்த அன்ஹு தலஹா நீங்கள் அவர் விடயத்திலே நீங்கள் பராமுகம் காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை எச்சரிக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பொதுவாக அல் குர்ஆனுடைய வசனங்கள் மிகவும் துல்லியமானவையாக மிகவும் கருத்து செறிவுடையதாக அதே போன்று அழகிய வசனம் உடையதாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்றான். ஆனாலும் கண்டிக்கின்ற போது அடுத்தவர்களும் தஅவா பணியிலே ஈடுபடக்கூடிய அடுத்தவர்களும் இந்த விடயத்தை வைத்து படிப்பினை பெற வேண்டும் என்ற அமைப்பிலே இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் தஅவா செய்கின்ற நேரத்திலே அவர் ஒரு செல்வந்தன் அல்லது பணக்காரன் அல்லது ஏழை என்ற வித்தியாசம் பார்க்காமல் இந்த தஅவா பணியை நாங்கள் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதிலே யாரெல்லாம் தஅவாவிலே அதிக ஆர்வம் காட்டுகின்றார்களோ அவர்கள் விடயத்திலே நாங்கள் அதிகம் கரிசனை காட்ட வேண்டும். அவரை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எவரெல்லாம் புறமுது காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் தஅவாவுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய விடயத்திலே நாங்கள் அதிகம் கவனம் காட்ட வேண்டும் என்றதை இன்று அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய குறையை கூறுகின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இயல்பாக அல்லது படைக்கோலத்திலே ஒரு குறை இருக்கின்ற போது அடையாளம் காணுகின்ற அமைப்பிலே அதை எங்களுக்கு கூறுவதிலே குத்தம் கிடையாது. ஒரு மனிதன் கண் பார்வையற்றவள் அல்லது அவர் கால் நொண்டியானவர் அப்படி என்று நாங்கள் பார்க்கின்றோம். தாபியின்களிலே சஹாபாக்களிலே சில படைக்கோலங்களிலே பிரச்சனை இருந்தவர்கள் இருக்கின்றார்கள். அடையாளம் காண்பதற்காக வேண்டி அதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அரஜ் இது போன்று அறிவிப்பாளர் வரிசையிலே வரக்கூடியவர்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. உலமாக்கள் இந்த பண்புகளை வைத்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதை வைத்து அவரை குறை கூறுகின்ற அமைப்பிலே அவருடைய குறையை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற அமைப்பிலே அல்லது அவரை ஏளனம் செய்கின்ற அமைப்பிலே நாங்கள் கூறுவோமாக இருந்தால் அது தவறாக இருக்கின்றது. அதே போன்று இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டாலும் ஒரு விதத்திலே அவர்களோடு அல்லாஹ் தஆலா ஒரு மென்மையான விடயத்தை கையாண்டு இருக்கின்றதை பார்க்கின்றோம். அவர் கடுகடுத்து விட்டார், அவர் புறக்கணித்தார் என்று அல்லாஹ் தஆலா ஒரு தூரமான அமைப்பிலே கூறியிருக்கின்றதை பார்க்கிறோம். நபி அவர்களை முன்னோக்கியவராக அவஸ்த ஒத்தவல்லைத்த அப்படி என்று சொல்லவில்லை என்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த சூறாவை நாங்கள் இன்னும் ஒரு கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை அவர்கள் இந்த அல் குர்ஆனை அவர்கள் வடிவமைத்தார்கள், அவர்கள் கூறினார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றதை பார்க்கின்றோம். குறிப்பாக யஹூதி நசாராக்கள் கூறுகின்ற விடயம் அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே இருந்து இறங்கவில்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சமைத்து கூறியது என்று கூறுவார்கள். அதே போன்று நசாராக்களே குறிப்பாக கிறிஸ்தவர்களிலே அல் குர்ஆனை விமர்சிக்கக்கூடியவர்கள் இது நபி அவர்களுடைய வார்த்தை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூறாக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களை கண்டித்து இருக்கின்றான். ஒரு மனிதன் அல் குர்ஆனை அவர் இயற்றியதாக இருந்தால் இப்படியான அமைப்பிலே வடிவமைப்பதற்கு எந்த விதமான தேவையும் இருந்திருக்காது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சூரா அபஸ் என்பது எங்களுக்கு அதிகமான படிப்பினைகளை கூறக்கூடியதாக, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா பணி, அதே போன்று நபி அவர்களுடைய பணிவு தன்மை இவைகளை காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. எனவே அல் குர்ஆனை படித்து அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக.